நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சவிதா அப்படிங்கிற ஒரு பர்சனுடைய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஐ ஹவ் காட் அ பிக் டவுட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஐ ஹவ் ரிஜிஸ்டர்ட் ஃபார் த கவுன்சிலிங். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல, பணமும் கட்டலை. ஆனால் செகண்ட் ரவுண்டில் நான் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? இதான் அவங்களுடைய கேள்வி. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ், யூ கேன் பார்ட்டிசிபேட். நீங்கள் அந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் ரவுண்ட். ஈவன் தோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணலனாலும், செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணலனாலும் கூட செகண்ட் ரவுண்டில் புதுசாக நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணிக்கலாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாக இருந்தால் கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாக இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கணும். ஒருவேளை என்ஆர்ஐயில் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் என்ஆர்ஐ ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள் இருக்கணும். ஸோ எலிஜிபிள் லிஸ்ட் ஃபார் ஆல் த கேட்டகரிஸ் உங்களுக்கு வந்து எல்லா கேட்டகரிஸ்க்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா தென் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா கூட செகண்ட் ரவுண்டில் புதுசாக நீங்கள் அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம்.